அடிப்படையில் தான் உள்ளங்கள் சரிபடுத்துவதற்காக வேண்டி, உள்ளங்களை சீர்படுத்துவதற்காக வேண்டி, அகம் சார்ந்த தவறுகளை, அகம் சார்ந்த கரைகளை நீக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷரியத் என்பதை போன்று தரீக்கத் என்பதாக வைத்திருக்கிறான். இந்த தரீக்கத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் இணைந்து தரீக்கத்திலே இணைந்தால் மட்டுமே உள்ளத்திலே அல்லாஹுவின் எல்லா பிரகாசங்களையும் ஏற்க முடியும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் கழுக முடியும் என்பதை நாம் உள்ளார்ந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வாழ்க்கையை கொஞ்ச காலங்கள் வைத்திருக்கிறான். அந்த கொஞ்ச காலங்களில் கூட உள்ளம் சார்ந்த, அகம் சார்ந்த இந்த பாவங்களை விட்டும் விலகி, புறம் சார்ந்த பாவங்களையும் விட்டு விலகி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்களோ, வழிமார்கள் எப்படி வழிகாட்டினார்களோ, நம்முடைய ஷேகுமார்கள் எல்லாம் எப்படி வழிகாட்டினார்களோ, அது போன்று நம்முடைய வழிகளை அல்லாஹ் சீராகவும் சிறப்பாகவும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லது ஒரு வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை அல்லாஹ் மென்மேலும் தந்து கடைசியிலே களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடியவர்களாக வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராகவும் கனவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தையும், மறுமையிலே பெருமானாரின் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளை உலகத்திலே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும், வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.